சிவஞானத்தையும் குருவாக இருந்து வழிகாட்டுதலாகவும் இருக்கணும். மேலும் அவருக்கான ஸ்தாபனங்கள் எங்கே அமைக்கணும்னு அவர் நினைக்கிறாரோ அந்த இடத்தை நமக்கு காமித்து அதன் மூலமாக மேலும் தர்ம காரியம் செய்யக்கூடிய வாய்ப்பை குருவருள் நல்க வேண்டும்ன்ற பிரார்த்தனையோடு முதல்ல விநாயகர் வழிபாடு பண்ணியிருக்கோம். அதனால் விநாயகர் பெருமான பிரார்த்தனை பண்ணிங்க. அவர் தான் விக்ன கர்த்தா விக்ன ஹர்த்தான்னு பேர். 2 காரியத்தை விநாயகர் செய்வார். எப்படி சாவி போட்டும் அதே சாவி தான் திறக்கும். அது மாதிரி விநாயகர் பெருமான் சங்கடமாக இருக்காரா அப்படின்னா இப்போ ஏற்பட்ட சங்கடத்தை போகக்கூடிய சக்தியும் புத்தியும் அவரே கொடுத்துருவார். அதனால தான் அவர் முதல் வழிபாடாக அவர் வழிபாடு பண்ணுறது. விநாயகர் வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் ராஜலிங்க சுவாமிகள் அவர் சிவாம்சமாக சிவலிங்க ஸ்வரூபமாக அவர் பாவிக்கிறதால அந்த வித்யேஸ்வரர்களெல்லாம் 8 திக்கிலையும் இருக்கக்கூடியவர்களையும் நந்தியம்பெருமான் தர்ம தேவதை ஸ்வரூபமாக ஜீவாத்மா எப்படி வள்ளிய ஜீவாத்மான்னு சொல்கிறோமோ அது மாதிரி சுவாமி எதிர்க்கக்கூடிய நந்தின்றது ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவானது அந்த பூர்வ மத்தியத்தில் அந்த மேலான சிந்தனையின் மூலமாக சிவனாகும் சித்தமலம் அறிவித்து சிவம் ஆக்கி இணையாண்டன்றார். அப்படி காந்தம் சாதாரண இரும்போட சேர்ந்து இருந்துன்னா நான் இரும்பு காந்தம் ஆகிடும். அது மாதிரி இந்த சுவாமிகளுடைய அனுகிரகம் கிடைக்க நமக்கு அதுக்கான பாக்கியம் இந்த ஜென்மாவில் கிடைக்கணும்னு இருக்கோ அந்த ஜென்மாவில் கிடைக்கும். ஏன்னா இந்த நம்மளுடைய பயணம் இது வாழ்க்கைன்றது ஒரு பயணம் தான். அதனால நம்ம நல்லதை நோக்கி பயணம் பண்ணும்போது அதுக்கான பயணம் தொடர்ந்துட்டே பொறுமைக்கும் தாம் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமா புடைக்கின்றார் வள்ளுவர். ஒரு ஜென்மாவில் அடையக்கூடிய ஞானம் நம்ம கூடயே வரும். அதுக்கு முடிவே கிடையாது. இறைவனே அதோடு தான் கலந்துருப்பார். அறிவொன்று அரண் நின்று அறிவார் அறிவில் பிரி ஒன்று அரண் நின்ற பிரான். அறிவோடு கலந்து இருப்பார். பிரியாதவன் அர்த்தம். பிரான்னா பிரியாதவன். அப்படி அந்த அறிவையோடு இருப்பார். இப்போனா நம்ம பார்க்குறோம் ஒரு 5 வயசு குழந்தை பெரிய கச்சேரி பண்ணுறா. ஒரு 12 வயசு பையன் பைலட்டுக்கு எல்லாம் சொல்லித்தரான். எப்படி ஃப்ளைட்டில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா எப்படி நிறுத்துறதுன்றதெல்லாம் ஒரு 10 வயசு பையன் சொல்லித்தரான்னா அப்போ பிறந்து படிக்கலை முன்வினை ஞானம். அது மாதிரி நம்மளுடைய இறை ஞானமானது குரு அருளாலும் திருவருளாலும் நம்ம கூடயே இருக்கும். அது தொடரணும். அதன் மூலமாக ஞானத்தின் மூலமாக தான் எல்லா துன்பங்கள் இதெல்லாம் விடுபட முடியும். அப்பேற்பட்ட அந்த ஞான ஸ்வரூபமான அந்த இறை சக்தியை நம்ம ஆவாகனம் செய்து சுவாமி எங்கும் இருக்கார். தூணிலும் துரும்பிலும் இருப்பார். அணுவுக்கு அணுவாக இருப்பார். ஓசை ஒளி வடிவமாக இருப்பார். அது மாதிரி அந்த குருவை நினைத்தால் அந்த இடத்துல அவர் வெளிப்படுவார். இப்போ நம்ம பூஜை பண்ணால் சுவாமி வரணுமான அவசியம் இல்லை. ஏன்னா சுவாமி போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே. நம்ம தான் ஒரு ஊர்லேருந்து ஒரு இடத்துக்கு வரணும் போகணும். அதனால் இறைவன் போக்கு வரவு கிடையாது. எங்கும் இருப்பார். நினைச்சா உடனே வெளிப்படுவார். அப்பேற்பட்ட அந்த இறை சக்தியை சேஷாதிரி சுவாமிகள் ராஜலிங்க சுவாமிகள்லாம் அவங்களெல்லாம் நினைத்து யோம வியாபினே யோம ரூபாய சர்வ வியாபினே சிவாய அனந்தாய அநாதாய அநாசிரிதாய துருவாய சாஸ்வதாய யோக பீட்ட சம்ஸ்திதாய நித்திய யோகினே தியானாகாராய ஓம் நம சிவாய சர்வ பிரபவே சிவாய அப்படின்னு கூப்பிட்டா அவங்க வந்துடுவாங்க. அப்படி அந்த சக்திகளை அந்த கலசத்தில் மந்திர ஸ்வரூபமான அந்த கலசத்தில் இறக்கி அவருக்கான அந்த மூல மந்திர ஹோமங்கள்லாம் செய்து அந்த பிம்பத்தில் அந்த கர்ப்ப கயிறு அந்த பட்டு கயிறு வழியாக அங்கிலிருந்து கலசத்திலிருந்து அந்த சிவலிங்கம் சுவாமியினுடைய ஆத்மலிங்கத்திலே சேர்த்து இந்த விசேஷமான வைபவத்தை இன்னைக்கு செய்ய இருக்கும். அதனால் குருவருள் இன்னைக்கு அழகாக விசேஷமான குருவருள் நமக்கு அமைஞ்சிருக்கு. குருவருளால் மேலும் சிவ கைங்கரியங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் சிவஞானத்தையும் அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே எல்லாரும் விநாயகரை வேண்டிங்க. அவருக்கான ஸ்லோகத்தை சொல்கிறேன். ஓம் வக்கரதுண்ட மகாகாயா கோடி சூரிய சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. சிவா திருச்சிற்றம்பலம். விநாயகனே விவினையின் வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாகருமாம் தன்மையினார் கண்ணீர் பணிவின் கணிந்து 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம் திரை போடும் ஏற்றனை நந்தி மகன் தனை ஞானை பொருந்தினை குந்தையில் வைத்தடி போற்றுகின்றோமே. திருவாக்கும் செய்கருமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானை காதலால் கூப்புவர் தங்கை மகாகணபதியே நமஹ. சித்தி விநாயகாய நமஹ. சங்கடஹர மகாகணபதியே நமோ நமஹ. பிரார்த்தன புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. புனः அக்ஷதாம் கிரஹீத்வா